ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் டெக் கிட் சேனல் என்ன பார்க்கணும்னா டாப் 10 அன்னோன் டிப்ஸ். அதாவது நம்ம க்ரோமில் இதுவரை யூஸ் பண்ணாத ஒரு ஃபீச்சர்ஸை பார்க்க போகிறோம். முதல்ல க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே நம்ம அதாவது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட்டாக இருந்துச்சுன்னா பேக் போகிற இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தோம்னா 2 ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஒரே ஒரு இதில் 2 ஸ்க்ரீன், மேலே படம் கீழே வீடியோ பார்க்குற மாதிரி. அது ஒரு ட்ரிக், நமக்கு இதுவரை தெரியாத ஒன்று. இன்னொன்று ப்ளே ஸ்டோர் போங்க. என்னடா க்ரோமில் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர் போகிறான்னு நினைக்காதீங்க. இப்போ சொல்கிற பாருங்கள். ஓபிரா மேக்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ரெஸ் பண்ணி தரும். இப்போ உங்களுக்கு ஒரு 86 MBனா 84 MB உங்களுக்கு சேவ் பண்ணி தரும். இதை வச்சு நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம், டேட்டாவெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிக், இப்போ உங்கள் க்ரோமில் நோட்டிஃபிகேஷன் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு க்ரோமுக்கு டேட்டா வரணும்னா நீங்கள் ஃபேஸ்புக் லாகின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஆப் வச்சுருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆப் செட்டிங், அதில் போய் நோட்டிஃபிகேஷன், இதில் எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரொஃபைல் ஒன் செகண்ட் போயிடுறீங்களா, ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸ். இங்கே ப்ரொஃபைல் செட்டிங், அக்கௌண்ட் செட்டிங், நோட்டிஃபிகேஷன். இங்கே மொபைல், ஹவு டு கெட் நோட்டிஃபிகேஷன் மொபைல். இங்கே பாருங்கள், இதை நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நம்ம இது டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம க்ரோமுக்கே நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம மொசிலாவை எப்படி நம்ம இப்போ படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ரீடர் மோட் ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படின்னா CHROME க்ரோம் இந்த டாட் வச்சுக்கிட்டு 2 இது ஃப்ளாக்ஸ் ஸ்லாஷ் ஆஸ் ஆஸ் போட்டு நீங்கள் அப்புறம் நான் சொல்கிறது எழுதுங்க. ரீடர் மோட் ஹியூரிஸ்டிக்ஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேர்ஃபுல்லி திஸ் இஸ் மே பைட். இதான் நம்ம க்ரோமோட எல்லா ஃபீச்சர்ஸும். இப்போ வாங்க, இதில் ரீடர் மோட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ரீடர் மோட் ட்ரிகர் இங்கே இருக்குது பாருங்கள். இது டிஃபால்ட்டுன்னு இருக்கிறது ஆல்வேஸ் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம க்ரோமை வெளியே போயிட்டு உள்ளே வரணும்.
மேக் ஃபோன் மொபைல் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம படிக்கிறோம் ஏதாச்சும் ஆர்டிக்கல். நியூஸ் அந்த மாதிரி படித்தோம்னா நமக்கு மிகவும் அழகாக ஒரு மாடிஃபை வரும். அழகாக நமக்கு தெளிவாக எல்லா வேர்ட்ஸும் வர மாதிரி வச்சுக்கும். இதே ட்ரிக்கை வந்து நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேட்டா சேவர் மோட். மெனுவில் போய்ட்டு செட்டிங்ஸ், டேட்டா சேவர் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இதுவரையும் 1.5 GB 200 MB நமக்கு மிச்சம் பண்ணி இருக்குதுங்க. இது வந்து டேட்டா சேவர். ஷேர் பண்ணுறது. அப்புறம் இக்னோடைஸ் நியூ டேப், இக்னோடைஸ் டேப். இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கீஸ் எதுவுமே இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இல்லை இப்போ ப்ரௌஸ் பண்ணும்போது நம்ம இமெயில் எதுவுமே வராது. அப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு இதை சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கூகுள் அப்படின்னு ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீன் கூகுள் ஆட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் இது கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக கூகுள் வந்து நமக்கு. இப்போ வந்து நம்ம நியூ டேப் நிறைய நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஈஸியாக நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது ஃபஸ்ட் எப்படி எழுத்துட்டு நமக்கு தேவையான டேப் எதுன்னு பார்த்து அழகாக கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு போடணும்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக ஸ்லைட் பண்ணுற அளவு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஃபயர் பாக்ஸ் வந்து ஸ்பீட் பண்ணுறது லோடை. நம்ம ஃபயர் பாக்ஸ் லோடிங் ஆகுது ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சுன்னா ஸ்பீட் பண்ணுறது. அப்புறம் இது வந்து அவங்க வெர்ஷன் செக் பண்ணுறது. ஸ்லாஷ் போட்டு ஃப்ளாக்ஸ் ஸ்லாஷ் ஆஸ் எனபிள் VROTLI ப்ரூட்லி. இங்கே வந்து எனபிள் ப்ரூட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ப்ரூட்லி கண்டென்ட் என்கோடிங் இருக்கும். இது வந்து நம்ம அப்ளை பண்ணதை நான் டிஃபால்ட் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் ப்ரூட்லி கண்டென்ட் டீகோடிங் எனபிள் கொடுத்துக்கோங்க. எனபிள் கொடுத்துட்டு லீட் ஆரம்பிச்சு கொடுங்க. இப்போ நம்ம ஃபயர் பாக்ஸ் க்ரோம் வந்து ஸ்பீடாக ஓப்பன் ஆகும், ஸ்பீடாக ப்ரௌஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஹையர் எண்டாக இருந்தால் ஷேர் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து பண்ணால் போதும். கிளிக் பண்ணாலே வாட்ஸ்அப், ஷேர், மெசேஞ்சர் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாத ட்ரிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி.